நமது சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி சூப்பராக சிக்கன் 65 செஞ்சு சாப்பிட போகிறோங்க. அதுக்காக 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறோம். எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டாச்சுங்க. மசாலாம் போட்டு கலக்கி நம்ம சூப்பராக இப்போ செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. வாங்க இதை எடுத்துகிட்டு போயிட்டு மசாலா எல்லாமே கலந்து நம்ம சிக்கன் 65க்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணலாம். சிக்கன் 65க்கு நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கனில் இப்போ நம்ம தயிரை ஊற்றி கலந்துக்க போகிறோம். 2 ஸ்பூன் தயிர் கலந்து எல்லாத்தையும் நம்ம ஊற வைக்க போகிறோம். தயிரை அதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். தயிரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தயிர் போட்டிங்கன்னா தாங்க நல்லாயிருக்கும். இந்த சிக்கன் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். நல்லா சாஃப்டாக நல்லா மெதுன்னு இருக்கும் சாப்பிட்றப்போ. அதுக்காக தயிரை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தயிர் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரம் தயிர் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இது ஊறட்டும். தயிர் ஊற்றி கலந்து வச்சுருந்த சிக்கன் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து கலக்க போகிறோம். நம்ம தனியாக அரைச்சி வச்சுருக்கிற சிக்கன் 65 மசாலாவை இதில் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம இதில் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் போட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தனி மிளகாத்தூள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். எங்களுக்கு காரம் நல்லா சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதனால் நாங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்போ நல்லா கிண்டி கலரி விட்டுக்கலாம். கறியோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் சிக்கனோடு சேர்ந்து நல்லா கலக்கிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்து கிண்டிடுச்சிங்க. இதை நம்ம ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். மசாலா நல்லா கறியோட மிக்ஸ் ஆகணும். இது நல்லா ஊறி வரட்டும். மசாலாவோட சேர்ந்து சிக்கன் 65க்கு தேவையான சிக்கன் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்க போகிறோம். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிங்கன்னா தான் நல்லா கொஞ்சம் மேலே மொறுன்னு இருக்கும். உள்ளே சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் கலந்து விட்டுக்கோங்க. இதை எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ நம்ம சிக்கன் 65 போட போகிறோம். வாங்க சிக்கன் 65 போட்டுடலாம். சிக்கன் 65 போடுறதுக்காக நம்ம அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் சட்டியை வச்சாச்சுங்க. சட்டி சூடானதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெயை ஊற்றிக்க போகிறோம். தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சிக்கனுக்கு நல்ல எண்ணெய் சூடானாங்க புரிஞ்சு வர்றது நல்லாயிருக்கும். எண்ணெய் எல்லாம் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுங்க. நம்ம இப்போ சிக்கன் இதில் போட்டுக்கலாங்க. சிக்கன் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நம்ம இதை இப்போ கிண்டி திருப்பி விட்டுக்கலாங்க. சிக்கன் நல்லா வெந்து வரட்டும். சிக்கன் 65 சூப்பராக வெந்தி வந்துருச்சுங்க. இதை நம்ம எடுத்துடலாம். இப்போது பார்க்குறதே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நான் ஃபஸ்ட் ரவுண்டு போட்டு எடுத்துருக்கோங்க. ரெண்டாவது 2 சிக்கன் நம்ம போட்டுக்கிறோங்க.
இது நல்லா பொரியட்டும். நம்ம ஃபஸ்ட் ரவுண்டு போட்டு எடுத்த சிக்கன் பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக மசாலாலாம் கலந்து சூப்பராக வந்திருக்குங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. நம்ம ரெண்டாவது ரவுண்டு போட்ட சிக்கனை சூப்பராக நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இதை நம்ம எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு தரையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இருக்கிற எல்லா சிக்கனையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது சிக்கன் 65 நம்ம எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கிட்டாச்சுங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்தது பற்றி கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.